ஜிடி அதாவது டேபிளில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஒருத்தனை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு இதுக்கு மேலே ஜெயிச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை. முடிஞ்ச காலத்துக்கு மோல் அடிச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ ஜெயிக்காத ஒன்றும் பிரோஜனம் இல்லை. டாப் 4ல வந்து 2 கப் அடிச்ச டீம் 2 கப் அடிக்காத டீம் இருக்கு. யார் இந்த வாட்டி கப் அடிப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? கப் அடித்த டீமுக்கு ஃபைனல்ஸ் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். கப் அடிக்காத டீமு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது செஸ் மாதிரி தான், யார் ஜெயிப்பாங்கன்றது அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான். நம்ம வந்துட்டு இதுதான் ஜெயிப்பாங்கன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எந்த இடத்துலையுமே. இல்லை உங்களுக்கு இவங்க ஜெயித்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்களா? அது யாரு ப்ரோ? நீங்கள் எம்ஐ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா? எம்ஐ. ஏன்னா நம்ம பங்காளி ஜெயிச்சிருவாப்புல. அடுத்தவன் ஜெயிக்கிறான்னா அது வந்துட்டு மற்ற டீம் ஆர்சிபி ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன எண்ணம் உள்ளே இருக்கும். ஆனால் அது ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே ஜெயில் சட்டையை விற்று இதெல்லாம் பண்ணானுங்க. கப்பு மட்டும் ஜெயிச்சிட்டானா உயிரை எடுத்துருவானுங்க எல்லாரும் உயிரையும். அதனால் அவனை ஜெயிக்கக்கூடாது. அதில் அவங்க நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் எல்லா பீப்புள்ஸுமே. பிகாஸ் அவனுக்கு பண்ணுற வேலை அப்படி. அதாவது 10% பண்ணுற ஃபேன்ஸ் வந்துட்டு மொத்த ஆர்சிபியுமே பாதிக்குதுன்னா அது தப்பே கிடையாது. நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு ஆத்மாத்மான ஒரு ஆசை, வேறு எதுவும் கிடையாது. மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. கடைசி மேட்ச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த சிஎஸ்கே வின் பண்ணுறது. சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பர் டீம் செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சீசனுக்கு நல்லா வர மாதிரி அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபினிஷ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு கேம் 230 அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது வந்து அதுவும் 80 ரன்ஸில் 83 ரன்ஸ் சம்திங்கில் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது வந்து இட்ஸ் அ கிரேட் டாஸ்க். சூப்பராக இருந்துச்சு. சிஎஸ்கே நெக்ஸ்ட் சீசன் வந்து சூப்பராக வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஒரு ஆட் சீசன் அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. இந்த கடைசி 4 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 200+ ரன்ஸு. அதே மாதிரி யார் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிக்காமல் கீழே இருக்க பாட்டமில் இருக்கிற எல்லாருமே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரீசன் என்னடானா, மேலே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும், நம்ம டாப் 2ல் போகணுன்ற ஒரு ப்ரெஷரில் ஆடுவாங்க. கீழே இருக்கவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பவுமே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதவங்க வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அது மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். என்ன பாவம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இப்போ ஒரு மாதிரி டவுன்ஃபால் மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஒரு மாதிரி அவங்க மைண்ட் லெவலில் கொஞ்சம் டவுன் ஆகிருப்பாங்க. மற்றபடி நல்ல மேட்ச் தான் ப்ரோ. 230 ரன்ஸ் டோட்டல் அடிச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே சென்னை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பவர் பிளேலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 ஓவருக்கு நம்ம வந்து 70 ரன்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம். 70 ரன்ஸு. ஸோ இந்த வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணியிருந்தோன்னா இந்த நிலைமையே நமக்கு வந்திருக்காது. சிஎஸ்கேவை பார்த்து நடுங்கின டீமெல்லாம் இன்றைக்கி போகிற வரவெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு சிஎஸ்கே வேணால் என்னடா நம்ம டீமை விலை ஊற்று வாங்கிட்டானுங்களான்ற மாதிரி டவுட்லாம் இருந்தது எனக்கு. ஆனால் இன்றைக்கி சூப்பராக இருந்தது. இதே மாதிரி அடுத்த டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடி நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். இதே ஃபார்மில் வந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிரும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிபி நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நீங்கள் இப்போ எங்களால் செகண்ட் ப்ளேஸ் போயிருக்கீங்க. இதை வந்து நான் பெருமையாகவே காலரை தூக்கி விட்டு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வாழ வச்சு தான் பழக்கம். உங்களை மாதிரி வந்து கேலி கிண்டல் பண்ணி ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி ஜெயில் ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணி பழக்கம் இல்லை. ஒரு நல்ல ஒரு நண்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கே கப்பு வாங்கி கொடுத்த ஒரு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த ஒரு தோனி, அவரை உங்களால் என்ன பேச முடியும், என்ன பண்ண முடியுமோ அவரை பேசிட்டீங்க. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போகுது. அவங்க சொல்லுவாங்க சென்னையோட ஃபேன்ஸ் தான் டாக்ஸிக் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப டாக்ஸிக்கு. ஏன்னா அவங்க ஊரில் ஒரு மாதிரி மத கலவரம் மாதிரி ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு கேமு. நம்ம ஒரு கேமாக பார்க்கணும். ஒப்பீனியன் சொல்லலாம், கிண்டல் கூட பண்ணிக்கலாம். அது ஒரு ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அதை தாண்டி ஒரு கலவரம் மாதிரி ஆக்கிட்டானுங்க. ரோட்டில் போகிற பொண்ணுங்களை அப்படியே சூழ்ந்து ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, குழந்தை பசங்களை கிண்டல் பண்ணுறது, டிஷர்ட்டில் வந்து ஜெயில் ட்ரெஸ் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுறோம். நாங்கள் மறந்துட்டு எங்களுடைய நோக்கம் என்னென்னா உங்களை அடிக்கிறதோ உங்களை கேலி கிண்டல் பண்ணுறதோ இல்லை, நாங்கள் கப் அடிக்கிறது தான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையை ஜெயிச்சதுக்கு ஏதோ வேர்ல்டு கப் அடித்த மாதிரி கொண்டாடுறீங்க. முதல்ல ஐபிஎல் கப்பு 18 வருஷமாக நீங்கள் தோற்றுருக்கீங்க. அந்த தோல்வி அடைஞ்சவங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? அடக்கம்னு ஒன்று இருக்கணும், கொஞ்சம் பொறுமைன்னு ஒன்று இருக்கணும். ஆனால் அது உங்கள்கிட்ட இல்லை. அக்ரெசிவ் இருக்கலாம். அக்ரெசிவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் ஓகே. அது வந்து ரொம்ப ஆணவமாக இருக்குது இல்லை. ராணுவத்தில் அழிஞ்சோன்னா ஆணவத்தில் அழிஞ்சோன்னா அதிகம். அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிடுங்க. தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் எங்களுக்கு தான் கப்பு. இன்றைக்கே எழுதி கொடுத்துட்றேன். 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்னுன்னு சொல்லி இப்போவே அடித்து ரெடியாக வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது இந்த டீம் தான் நாங்கள் எதிர்பார்த்த டீமு. 230 ரன் அடித்து ஜிடிங்கிற ஒரு பயங்கரமான டீமை ஆல் அவுட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆர்சிபி செகண்ட் ப்ளேஸ்க்கும் போயிட்டாங்க. யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. 4 டீமே நல்ல டீமு தான். யார் வின் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம்.
நல்லா சூப்பராக போச்சு. என்னென்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒழுங்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல சிஎஸ்கே. பட் இந்த மேட்ச் வந்து ஒரு காம்ப்ரமைசிங் விக்ட்ரியாக இருந்துச்சு. நைஸ். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே ரொம்ப இன்டென்ட்டாகவும் அது 230 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. எப்படி ப்ரோ பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு டீம் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ஆக்சுவலாக இந்த சீசன் இல்லை, நம்ம சிஎஸ்கே எடுத்துக்கிட்டாலே 180+ பெருசாக அடித்து நம்ம பார்த்ததில்ல. இந்த 230 வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எஸ், அந்த பேட்டிங் எல்லாமே நல்லா அந்த 1 to top 5 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்த 12 மேட்ச் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஆர்சிபிக்கும் ஒரு டாப் ஃபர்ஸ்ட்ல ஒரு சான்ஸ் இருக்கும்போது எப்படி பார்க்குறீங்க? ஆர்சிபி கப் ஜெயிச்சா ஓகே தான். ஏன்னா விராட் கோலின்ற அந்த லெஜண்ட் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நாள் கிரிக்கெட்டில் இருந்திருக்காங்க. டெஸ்ட்ல இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி கப் அடிச்சா. 2 டீம் இருக்குது, ஆர்சிபியும் இருக்குது, பஞ்சாபும் இருக்குது. ஸோ 2 டீம் இருக்குது. இன்னும் கப் பஞ்சாப் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் தான் அடித்தார். ஸோ ஆர்சிபிக்கு என்னோட சியர்ஸ். ப்ரோ சூப்பர் அடி ப்ரோ. அந்த ஓவர் பர்டிகுலராக பார்த்தேன், செம்ம அடி. பயப்படவே இல்லை, பயமே இல்லை, செம்மையானாங்க. அண்ட் ஈவன் டிவால் ப்ரூயிஸ் இந்த வாட்டி சூப்பரான 3 ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. மாத்ரே, டிவால் ப்ரூயிஸ், அப்புறம் ஊர்வில் பட்டேல் 3 பேருமே வந்து ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறாங்க. மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி இது மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து ஓல்ட் பிளேயர்ஸை கொஞ்சம் வேணால் ஆப்ஷனில் விட்டு கூட திருப்பி எடுக்கலாம் கம்மியான ரேட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வேறு பிளேயர்ஸ் வாங்க முடியும். ஃபைன் ப்ரோ. டாப் 4ல 2 டீம் கப் அடிச்ச டீம், 2 டீம் கப் அடிக்காத டீம் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு யார் இந்த வாட்டி கப் அடிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு இந்த வாட்டி பஞ்சாப் வந்து ரொம்ப சூப்பராக அவுட் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா மும்பை ஆல்ரெடி கப் வின் பண்ணிட்டாங்க, ஜிடி வின் பண்ணிட்டாங்க. மும்பை 5th, இது 6th டைம். மும்பை வின் பண்ணாலும் ஃபைன் தான். பட் ஐ வாண்ட் பஞ்சாப் டு வின். தட் டு ஃபார் ஷ்ரேயஸ் ஐயர். பிகாஸ் தட் கை, அந்த பையன் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து புட்ற எஃபர்ட் ரொம்ப அதிகம். நீங்கள் கடைசி 3 சீசன் ஆஃப் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வந்திருக்காரு எல்லா டீமும், அவர் கேப்டன் பண்ண டீம் எல்லாத்தையுமே வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு எத்தனை வந்திருக்காரு. அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி குட் டிட்டர்மினேஷன் அண்ட் இஸ் அ வெரி குட் பிக் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். பட் பேக் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய பாலிடிக்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது பேக் சைடில். தட் கை ஹேஸ் அ வெரி குட் டேலண்ட். பார்க்கலாம் ப்ரோ. பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்ட் பஞ்சாப் டு வின். வந்து ஸ்டார்டிங்கே அவங்க எடுத்துருக்கணும். ஏன் ஸ்டார்டிங் கூடா திருப்பாத்திக்கு ஏன் அந்த மேட்சஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு தெரில. அது ஃபஸ்ட்டு 1-2 மேட்சஸ் பார்த்துருக்கணும் நல்லா விளாட்றாங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் மாற்றி விட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும். ஏன் சிஎஸ்கே இப்படி பண்ணாங்கன்னு சுத்தமாக புரியல. ஸ்டார்டிங்கே கொடுத்துருந்தா மேபி பிளே ஆஃப்ல கண்டிப்பாக வந்திருப்பாங்க. மும்பை கம்பேக் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக சிஎஸ்கேவும் கம்பேக் கொடுத்து வந்திருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ டாப் 4ல இருக்கிற எல்லா டீமுக்குமே பாட்டம்ல இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 பிளேஸுக்கு. ஸோ நீங்கள் இந்த வாட்டி யார் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கப்பு ஆர்சிபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா 4 டீமுக்குமே நல்லா விளாட்றாங்க. பட் ஆனால் எனக்கு ஜிடி அவ்வளோக்கா இது தரல. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வந்து பட்லர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது பெரிய ட்ராபேக்காக இருக்குது. மேபி இந்த 3 டீமில் யாராச்சும் ஒருத்தர் அடிக்கலாம். பட் ஆனால் ஆர்சிபி அடித்தா நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன்.